கோயிலுக்கு போகணும்னு நெனச்ச உடனே தட வருதா? எத்தன வாட்டி முயற்சி பண்ணாலும் கோயிலுக்கு போகவே முடியலையா? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கோயிலுக்கு போறத தடுத்துக்கிட்டே இருக்கா? திருச்செந்தூர், திருப்பதி, பழனி ஏன் உங்க குலதெய்வ கோயிலுக்கு கூட பயணம் கிளம்பி கிளம்பி நிக்கிறீங்களா? அப்ப இத தெரிஞ்சுக்கோங்க. இது உங்களோட கர்ம வினையோ, இல்ல கெட்ட திசாபுத்தி பலன்களாவோ இருக்கலாம். ஏன் தெரியுமா? கோயிலுக்கு போக தட பண்றாங்க. நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற குறிப்பிட்ட கோவில்களுக்கு போன உடனே, உங்க பிரச்சனைகளுக்கெல்லாம் சொல்யூஷன் வருங்க. அதனால தான் கர்ம வினையோ, இல்ல கெட்ட திசா புத்தியோ, நீங்க கோயிலுக்கு போகறத தடை பண்ண பாக்கும். இப்ப இதுலேருந்து எப்படி தெரியுமா வெளிய வரணும்? உங்க ஊருக்குள்ளேயே ஏதாவது ஒரு விநாயகர் கோவில் இருக்குங்க. ஊர் எல்ல தெய்வமாகவோ, இல்ல தெருவுல இருக்கிற பிள்ளையாராவோ, ஏதோ ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கும். இல்லைங்களா? அந்த கோவிலுக்கு போகி, மஞ்சள் நெனச்ச வெள்ள துணியில ஒரு ரூ. 11 காச வச்சு மனசார வேண்டிக்கோங்க. "பிள்ளையாரப்பா, என்னால இந்த கோவிலுக்கு போக முடியல. ஆனா நான் போயிட்டு வரணும்." அப்படின்னு சொல்லி பிள்ளையார்கிட்ட வேண்டிக்கிட்டு, அந்த காச பிள்ளையார் முன்னாடியே வச்சு, முடிஞ்சு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து பூஜை ரூம்ல வச்சுருங்க. கண்டிப்பா உங்களோட எல்லா தடைகளும் நீங்கி, நீங்க போகணும்னு நெனைக்கிற கோவிலுக்கு போயிட்டு தரிசனத்த பார்த்துட்டு வருவீங்க. நீங்க கோவிலுக்கு போயிட்டு வந்த பிற்பாடு, அந்த முடிஞ்சு வச்ச ரூ. 11 காணிக்கைய எடுத்துட்டு போயி, நீங்க எந்த பிள்ளையார் கோயில்ல வேண்டிக்கிட்டீங்களோ, அந்த பிள்ளையார் கோவில்லயே காணிக்கையா செலுத்திருங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.